ஹலோ மக்களே, காலையிலேயே தலை தோட்ட மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்பா கூட ரன்னிங் ரேஸ் விட்டுட்டு இருந்துச்சு பிரதீக்ஷா. அது வழியாக சமாதானப்படுத்தி பருப்பு சாதம் பிசைஞ்சு கொடுத்து உட்கார சொல்லி சாப்பிட சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா ராம்க்கு லஞ்ச் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தனியாக எதுவுமே பண்ணலை, ரைஸோடு விட்டுட்டேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த கொத்தவரங்காயும் முருங்கைக்காயும் இருந்துச்சு, அதில் பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு அதோடு முடிச்சாச்சு. பச்சைப்பயிர் கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன், அதை நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டேன். பிரதீக்ஷா அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. நேற்று அனிதா பர்த்டேயில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால டிவி பார்க்கவே இல்லை, அண்ணனோட ஸ்பீச்சும் பார்க்கல. ஸோ அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்மளும் ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. கை காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு. சரி ஜூஸை போட்டுலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போனோடனே ஜூஸ் குடிச்சிட்டு தான் வேலையே பார்த்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ப்ரோ இங்கே தான் வந்திருந்தான் எக்ஸாம் முடிச்சுட்டு. கொஞ்சம் நேரம் அவன் கூட எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்ருந்தேன். வழக்கம் போல் மாவு இல்லாதனால சரி உப்புமாவையே கிண்டிடலான்னு சொல்லி ராம உப்புமா கிண்டி கொடுத்தாங்க. கேரட்லாம் போட்டு சூப்பராக வந்துருந்துச்சு உப்புமா. வாசமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைய நாள் இனிதே நிறைவடைந்தது.